ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? இன்றைக்கு ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். முதல் பாடலாக இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இந்த வரிகள்ல போட்டிருக்கு, நீ கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அவரை கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு உடனே பதில் கொடுப்பார். அது அவர் எப்படி தான் அவர் பதில் கொடுப்பார், உண்மையா தேடினா இல்லையா? கர்த்தரை நம்ம உண்மையா தேடணும், முழு மனதோடு கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆராதனை செலுத்தும் போது அவர் நம்ம உள்ளத்துல என்ன பண்ணுவாரா, வந்துடுவாரா. இந்த நாள்ல எத்தனை பேர் கர்த்தர் உள்ளத்துல வந்திருக்காரு நம்புறீங்க? எல்லாரோட உள்ளத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு இருக்க. எல்லாரும் கேட்பாங்க, உங்க ஏசப்பா எப்படி இருப்பாரு பார்க்க? இந்த போட்டோல இருக்க மாதிரி இருப்பாரா? எப்படி இருப்பாரு? அந்த நீங்க சபைக்கு போனா அங்க இருப்பாரா? இல்ல, உங்க மனதுல இருப்பாரு. நீங்க எங்க அவரை தேடுறீங்களோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாரு, இருப்பாரு. அதை நீங்க என்ன பண்ண முடியும், உணர முடியும் அப்படின்னு கர்த்தர். அடுத்த பாடலை பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. பாடலாம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல், கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ இன்று நான் அழுதேனையா, மறந்தீரோ இன்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் சங்கீதம். அல்லேலூயா. முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அல்லேலூயா. எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு. முழு இருதயம்னா என்ன அர்த்தம்? முழு இருதயம் என்றால் முழுமையாக, வேற சிந்தனை இல்லாமல், அக்கம் பக்கத்தில் பார்க்காம, நீங்கள் நல்ல விடுதலையாக கர்த்தரை துதிக்கிறதை குறிக்கிறது. நீங்கள் இந்த 9ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டு. அப்படி முழு இருதயத்தோடு துதிச்சா ஒரு காரியம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அதை ஏற்கனவே செஞ்சிருப்பாரு. சூழ்நிலைகளை கூட கர்த்தர் மாற்றுவார். 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற, ஆமா, என்ன வாசல் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஆப்போசிட் என்ன அர்த்தம்? ஜீவ வாசல்னு அர்த்தம். அல்லேலூயா.
அப்ப மரண வாசல்ல இருந்து கர்த்தர் தூக்கி விடுவாராம். இப்போ பூமியில இன்னைக்கு உலகத்துல மனிதர்களுக்கு எந்த ஒரு வியாதி நோய் வந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஆண்டவரை உண்மையா துதிச்சிட்டீங்கன்னா போதும், மரண வாசல்கள்ல இருந்து தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல ஜீவனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படி தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த வசனங்களை நான் விவரித்து சொன்னா ரொம்ப நேரமாகும். இந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதனால நாம் எழுந்து நின்று அப்படியே ஒரு 15 நிமிடம் நம்ம உண்மையா கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரம், தேவனை துதிக்கிற இந்த நேரம், அப்படியே தேவ சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துகிற இந்த நேரத்தில் ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் தேவ இரக்கமும் அப்படியே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டீரே. பாடுங்க பாப்போம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. பாடுவோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. சொல்வோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஹோ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம், வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. பாடுவோம். வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. ஆமென். வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட
பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே. ஆமென். வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. சொல்வோம், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம், வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. ஆமென். வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆண்டவரை நாம் துதிக்கிற இந்த நேரத்தில், தேவ சமூகத்தில் கர்த்தரை நாம் துதித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில், தேவன் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை நம்பி நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நடு வழியில் நீங்கள் நிற்பதில்லை. நடந்து வருகிற பாதையெல்லாம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். தூக்கி சுமக்க வேண்டிய நேரத்தில் தூக்கி சுமந்து உங்களை நடத்துவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உடைய எல்லா குறைகளையும் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால நீங்க எல்லாம் இந்த ஆண்டவரை அப்படியே துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். தரித்திரங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், வியாதிகளை மாற்றி கொண்டிருக்கிறார், வறுமைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமூச்சின் சத்தம் இந்த காலை நேரத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற ஜனங்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெருமூச்சின் சத்தங்கள், ஏக்கங்கள், மன வாஞ்சைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏக்கங்களை மாற்றி மன வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் அரணே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். சொல்லுவோம், என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே யாவே யாவே
யாவே யாவே யாவே ரொபேகா யாவே ரொபேகா பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே வாதை என்னும் அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே சொல்லுங்க மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே நீடித்த நாட்களினால் எங்களை திருத்தி செய்பவரே நீடித்த ஆயுளினால் எங்களை திருத்தி செய்பவரே யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே வாதை என்னும் அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே ஆமென் வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா இந்த நேரம் நீங்க ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தாமதமாகி கொண்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது என் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என் தேவன் பரலோகத்திலிருந்து அந்த நன்மைகளை இன்னைக்கு உங்கள் தலையில் வைத்து அந்த சிரசில் வைத்து தான் கர்த்தர் அதை உங்கள் மீது வைத்து அதை அனுப்ப போகிறார். இன்னைக்கு நீங்கள் வந்த வண்ணமாக வெறுமையாக நீங்கள் போக போகிறதில்லை. நீங்கள் வந்த வண்ணமாக வெறுமையாக நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் வீட்டில் போய் கால் வைக்கும் பொழுதே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கால் வைக்கிற நேரத்தில் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் என் தேவன் உங்கள் சிரசின் மீது வைக்க போகிறார். நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக உயர்த்துவதற்காக அந்த தேவனுடைய மகிமையுள்ள அந்த ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த நேரம் உடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபலஹந்தரமலதுரதனம். என் மீது அன்பு கூர்ந்து
பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. படுவோம் என் மீது அன்பு கூர்ந்து, பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமாம். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. நல்ல கைகளை நல்ல கைகளை அசைச்சு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஓ ஆராதனை உமக்கே சொல்லுவோம். அனுதினமும் உமக்கே. இன்னொரு முறை. ஓ ஆராதனை உமக்கே, அனுதினம் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். சொல்லுங்க. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுவோம். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து. ஆமென். ஓ பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர். ஆமென். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுமா. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாம் நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கும்னா நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். இல்லைன்னா உங்களுடைய இருக்கைகளில் நீங்கள் அமைதியாக உட்காருங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலைக்கான ஒரு ஜெபம். அருமையான ஊழியர் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், சுகம் கொடுக்கும்படியாய், எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் ஒரு ஜெபத்தை அவங்க செய்வாங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் பொறுமையாக அமைதியாக இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளினாலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா நம்முடைய மத்தியிலே ஹல்லேலூயா இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிறார். ஒரு தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா நம்முடைய மத்தியிலே ஹல்லேலூயா இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த ஆராதனையிலும் ஹல்லேலூயா உங்களுடைய இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஹல்லேலூயா ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் அவர்
அவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறதான காரியங்களே கர்த்தர் இன்றைக்கு அதை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. இப்பொழுது ஹalleluya ஒரு தேவ பிரசன்னத்தை ஹalleluya நான் பார்க்கிறேன். ஒரு மகிமையுள்ள கரம் ஹalleluya அநேகர் மேல ஹalleluya இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் ஹalleluya ஒரு கரம் ஹalleluya இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதித்து ஹalleluya அவர் உங்களுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஓ இந்த ஆராதனை வேளையில ஹalleluya அவர் உங்களுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஓ எந்த இடத்துல ஹalleluya நீங்கள் ஹalleluya அவமானப்பட்டீங்களோ, ஹalleluya எந்த இடத்துல ஹalleluya நீங்கள் ஹalleluya அழுது கொண்டு நின்று கொண்டு இருந்தீங்களோ, ஹalleluya இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, ஓ அவர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். காரணம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய முக பிரகாசம் ஹalleluya உங்கள் மேல இந்த ஆராதனை வேளையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya அநேகருடைய சரீரத்திலே ஹalleluya சில விடுதலைகள், ஹalleluya சில நோய்களை கர்த்தர், பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஓ சில நுகங்களை கர்த்தர் ஹalleluya அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஓ சில நுகங்களை கர்த்தர் முறியடித்து கொண்டிருக்கிறார். ஓ சிலருடைய சாபங்களை ஹalleluya கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா வெண்கல கதவுகளை ஆண்டவரை உடைத்து ஓ இரும்பு தாழ்பால்களை ஆண்டவரை முறியடிக்கிற ஆண்டவரே அந்த கர்த்தருடைய ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களுடைய மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா வெள்ளமோடு ஆண்டவரை சத்துரு வந்த பொழுதோ ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு ஜெயத்தை கொடுத்தபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் முறியடித்து ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தர் நீர் ஒரு ஜெயத்தை கொடுத்தபடியினாலே ஸ்தோத்திரம். அவருடைய முகங்களை கர்த்தர் நீர் பிரகாசிக்க பண்ணினபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே அவருடைய குடும்பத்துல ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையில கர்த்தர் நீர் இடைப்பட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே உம்முடைய தயவு எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே சங்கீத பகுதிகள், ஆண்டவரே வேத பாடம், ஆண்டவரே காணிக்கையின் வேலைகள், ஆண்டவரே விசேஷமா இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய சம்பூரணத்தின் ஆள ஆண்டவரே ஒவ்வொரு க்ஷணங்களுடைய இருதயங்களையோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால நீ திருப்தியாக்குகிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் தேவன் நீர் அப்படியாய் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வேத பாடம் வாசிக்கிறவங்க முன்பதாக கடந்து வந்து வேத பாடத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 41 10-16. ஏசாயா 41 10 முதல் 16 வரை. பேஜ் நம்பர் 846. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்தரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாகி விடுவாய்.
அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்பதே. ஆமென். ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம். எல்லோரும் எழுந்து நின்று எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் வாசிக்கிறவங்க முன்னாடி வாங்க. நாம் மாறி மாறி சங்கீதங்களை வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 104 25 முதல் 35 முடிய. சங்கீதம் 104 25 முதல், பக்கம் 735. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இயேசுவின் ஆலயத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் மாறி மாறி வாசித்த சங்கீதம் அது முதல் பாடலாக வந்தது. இரண்டாவது பாடல்லையும் அந்த காரியம் வந்தது. மூணாவது ஆராதனை பாடல்லையும் என்ன செஞ்சது? அந்த வசன வார்த்தை உறுதிப்பட்டது. நான் வரும்போது தான் நான் தியானித்து கொண்டே இருந்தேன். வரும்போது தான் எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய வசனம் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு? பாடல் வேலையில் ஆராதனை வேலையில் கர்த்தர் என்ன செஞ்சார்? உறுதிப்படுத்தினார். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் தலையில் மேலே கர்த்தர் வைத்து கர்த்தர் அனுப்புவார். சங்கீதம் 104 27 28 வாசிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். முதல் பாடல் இயேசு ராஜா வந்திருக்கிற எல்லாரும் கொண்டாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். அந்த காக்கை கூப்பிடுறதை நம்ம கேட்டிருப்போம். மற்ற எல்லா காரியத்தையும் ஒவ்வொன்று வச்சு கேட்போம். ஆனால் மீன்கள் எப்படி கூப்பிடுதுன்னு நம்ம கேட்க முடியுமா? ஆனால் அவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் லைட்டாக நமக்கு என்ன செய்யும்? செய்கை காட்டும். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம்? கண்டுபிடிச்சோம். அநேக நேரம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு ப்ரேயரில் போய் இருப்போம். அப்போ தான் குட்டி பிள்ளைகள் என்ன செய்யும்? வீட்டில் வச்சு சாப்பிடாது. அங்கே போனோடனே அம்மா அப்படி அதை வச்சு என்ன செஞ்சுருவோம்? கண்டுபிடிச்சிடும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை கர்த்தருக்கு தெரியும். உங்கள் செயல், உங்கள் முகம், மனுஷனே என்ன செய்தான்? முகத்தை பார்த்து ஏன் வாடி இருக்கு, இன்றைக்கி ஹாப்பியாக இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க? கேட்டோம். அப்போ கர்த்தர் இந்த உலகத்தையே உண்டாக்குனவர், உருவாக்குனவர். தாயின்கிற உருவாக்கும் முன்னே உங்களை தெரிந்தெடுத்தவர், முன் குறித்தவர், பேரை சொல்லி அழைத்தவர், உன் பேரை பெருமைப்படுத்தன்னு சொன்ன கர்த்தர். அப்போது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவரே ஆகாரம் கொடுக்கிறவர். இரண்டாவது ஒரு பாடல் பண்ணோம். எபினேசரே உமக்கு ஆராதனை. உதவி செய்கிறவர் அவர் தான். அந்த உலகம் நமக்கு உதவி செய்யும். அது அவங்களுடைய தேவைகளுக்காக நமக்கு ஒரு உதவி செய்யும். ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை எதிர்பாராதபடி நமக்கு உதவி செய்கிறவர்.
அது மாத்திரமல்ல, மறப்பேனோ உமது அன்பை. நம்ம சொல்லுதா காட்டிலும் கர்த்தர் சொல்லுதார், மறப்பேனோ உன்னுடைய, நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னைய மறக்க மாட்டேன். நம்ம அவரை மறந்து என்ன செய்யலாம், நம்ம எங்கேயோ உலகத்துக்குள்ள ஓடிடலாம், ஆனால் அவர் நம்ம பின்னே வருவார். நம்ம பிள்ளை இருக்குது வீட்டில், ஆனால் நம்மளுடைய கீழ்ப்படுதல் இல்லாமல் அந்த பிள்ளைகள் போனாலும் அந்த பிள்ளை எங்கே போது வருது நம்ம ரொம்ப என்ன செய்வோம், கண்ணும் கருத்துமா பார்ப்போம். அதே போல் தான் சபை என்பது அவருடைய வீடு. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாப்பார். என் பிள்ளை இன்னைக்கு வரலையே, எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், நம்மளை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளுக்கு மேலே கர்த்தர் என்ன செய்தாராமா, கருத்தாக இருக்கிறார். சங்கீதம் 5:11 வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 5:11. ஆமேன், ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் சொல்ல சில நேரம், ஏம்மா உங்களை எங்களுக்கு பிடிக்கவே இல்லைப்பா, எனக்கு இந்த காரியத்தை செய்யலை, அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு பிடிக்காமல் இருக்குமா? நம்ம பிள்ளைகள் நம்மளை பிடிக்கலைன்னு சொன்னால் கூட நமக்கு எங்கே செய்யும், அவங்கள தான் பிடிக்கும். அதே போல் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எத்தனையோ பேர் இந்த நாட்களில் அவருடைய ஆலயத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய இல்லத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நினைக்கலாம், எத்தனையோ காரியத்துக்கிட்டே எனக்கு பதில் வரலப்பா, உங்களை பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், ஆனால் ஒன்றையே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுதார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்குது, உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு சொன்னாலும் அவருக்கு உங்களை நிச்சயமாக பிடிக்கும். அதனால தான் கர்த்தருடைய இல்லத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, உங்கள் காடு ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு ஆட்டம் பிடிக்க என்ன செய்யும், ஆலயத்துக்குள்ளே கரெக்டாக வந்து. நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சண்டை போட்டாலும் என்ன செய்வோம், கரெக்டாக அந்த டைம் ஆனோன்னு என்ன செய்வோம், வீட்டுக்கு கரெக்டாக போவோம். அதே போல் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி, நடக்கட்டாலும் சரி, அவரை நம்பி அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், அவர் ஏற்ற நேரத்தில் உலகப்புறமாக நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்தோம், ஒரு நேரம் தான் ஒரு நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை என்ன செய்தோம், செய்து கொடுக்கும். அதே போல் கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, அவங்களுடைய இல்லத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை விடவே மாட்டார். ஒரு பிள்ளைக்கு செய்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு செய்யாமல் விட்டுருவோமா? எல்லாத்துக்கும் உன்போடு செய்வோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நன்மையை கர்த்தர் என்னதுக்கு செய்வதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு முதியவர், அவர் ஒருத்தர் வாலிப ஒரு மகனை அழைத்து கொண்டு, ஒரு தலைவன், திருமணமான ஒரு தலைவன் மகனை அழைத்து கொண்டு ஆற்று பகுதிக்கு போயிருக்கார். அங்கே போய் பார்த்தா அந்த முதியவர் கேட்காரு, இந்த ஆற்றில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ அந்த மகன் சொல்கிறாரு, அந்த சகோதரன், நிறைய மீன்கள் பார்க்குறேன், மீன்கள் அழகழகாக கொத்து கொத்தாக என்ன செய்யுது, மீன்கள் அழகழகாக கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்கு, அதை பார்க்க. இதை பார்த்தோன்னே உன் மனசில் என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்க. அப்புறம் அந்த மகன் சொன்னானா, இதையெல்லாம் நான் என்ன செய்யணும், பிடித்து கொண்டு அப்படி என் மனைவிட்ட கொண்டு கொடுத்தா அவன் அழகாக சமையல் பண்ணி கொடுப்பான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டார். மறுநாள் அந்த சகோதரன் என்ன செய்தார், அந்த பெரியவர் அழைத்து வரார். அப்போ அங்கே வந்து பார்க்கும்பொழுது அந்த மீன் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு பெரியவர் என்ன செய்தார், அந்த பொரிகளை வாங்கி என்ன செய்தார், அந்த மீன்களுக்கு போடுதார். அந்த மீன்கள்லாம் வாயை திறந்து என்ன செய்தாமா, அழகாக கப்புன்னு அந்த பொரியை சாப்பிட்டுச்சான். அதை பார்த்து அந்த பெரியவர் என்ன செஞ்சாராம், ரசித்தாராம். அப்போ இந்த நாட்களில் இந்த உலகத்தின் அன்பு எப்படி இருக்கும், இவன் விழுந்துட்டா நல்லதுப்பா, இவனை சாப்பிட்டா நல்லதுப்பா அப்படி நம்ம நினைக்கக்கூடிய உலகம்தான் இந்த உலகம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்காரு, நம்மளை திருப்தியாக என் பிள்ளைகளை கொடுத்து நான் சாப்பிட்றதை நான் பார்த்து ரசிக்கணும்னு தான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ இந்த உலகத்தின் அன்பு இப்படி தான் இருக்கும், சாப்பிட்றலாம், இவங்களை விழுங்கிடலாம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவ்வளோ விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்தான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அலைந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதற்கு நம்ம விடுதலையாகி அவருடைய நன்மையினால் நம்ம திருப்தி ஆகணும்னா அவருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா போதும். நம்ம எங்கே போனாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒரு குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க இல்லத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அவங்களுடைய பெற்றோர்கள் கண்காணித்து அவர்களை விசாரித்து என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. அதே போல் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், அந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அத்தையும் மருமகளுக்கும் பிடிக்காது. இப்போ தான் திருமணம் ஆகியிருக்கு, ஆகின உடனேயே பெரிய ஒரு சண்டை பிரச்சனை.
ஆனால் அவங்க வீட்டில் மாடியில் தான் அந்த மருமக என்ன செய்தா குடியிருக்கு. அவ்வளவுக்கு எங்களை மருமகளை பற்றி எங்கிட்ட குறை சொன்னாங்க கீழ் வீட்டில். ஆனால் நாங்கள் வெளியில் வரும்போது சொன்னாங்க, நீங்கள் மாடியில் போய் என்ன செய்யுங்க, என் மருமகா கர்த்தருடைய புள்ள நல்லா ஜெபிப்பா, அதனால் நீங்கள் நான் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் அங்கே என் மருமகளுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, அவளுக்கு குழந்தை வேணும், அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த மாமியார் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா. வெளியில் உதட்டில் எத்தனையோ காரியத்தை என்ன செய்யலாம் அவங்க சொல்லலாம், ஆனால் உள்ளத்தில் அவங்களுக்கு என்னுடைய மகன், என் வீட்டுக்கு வந்த மருமகா, அவளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்ட்டு. அதே போல் தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எத்தனையோ காரியத்தை கர்த்தர் விட்டு புறம்பா எத்தனையோ சூழல் நம்ம பின்வாங்கி போகலாம், ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நேசிக்கிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னொரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கு, அதில் ஒரு பெரிய பாஸ்டர் இன்னொரு பெரிய பாஸ்டரை கூப்பிட்டு என்ன செஞ்சார், மீட்டிங் நடத்திட்டு இருக்கார். அப்போது மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், பாய் விரிச்சு போட்டிருப்பாங்க. பெரிய ஒரு சர்ச்சில் என்ன செய்வாங்க, ஃபுல்லாக பாய் தான். உடனே அதெல்லாம் கடந்து வரும்பொழுது அவர் வந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் செப்பலை என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் கலத்தி போட்டார், சைடில் ஏறினார். வரும்போது என்ன செஞ்சார், அந்த மக்களோட நடுமத்தியில் நடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது பின்னாடி என்ன செஞ்சார், இந்த ஆயத்தம்படுத்தின அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், ஐயோ நம்ம பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, செருப்பு அங்கேயே போட்டு வந்துட்டாரேன்னு சொல்லி அவர் கூட பேசிக்கிட்டு வராரு. ஆனாலும் அவருடைய செப்பலை இவர் என்ன செய்தாராமா, இந்த பாஸ்டர் கையில் எடுத்து இப்படி மறைச்சி பின்னாடி வச்சுக்கிட்டே என்ன செய்தாராமா, பேசிக்கிட்டே வராராம். அந்த பாய் முடிஞ்ச உடனே அவர் தரையில் கால் வைக்கும் போது தான் பார்த்தாராம், ஐயோ நான் செருப்பை என்ன செஞ்சுட்டேன், அங்கே போட்டு வந்துட்டேனே தூரமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவர் செருப்பை காலில் போட்டாராமா. அந்த பாஸ்டர் காலில் எடுத்து, ஐயோ எதுக்கு நீங்கள் சுமந்துட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர் நீங்கள் மறந்துட்டீங்க, அதனால நான் என்ன செஞ்சேன், நான் வரும்போதே உங்கள் செப்பலை பின்னாடியே எடுத்துக்கிட்டே வந்தேன், நீங்கள் தரையில் நீங்கள் கால் வைக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு நான் செப்பலை போடணுன்ட்டு அப்படி சொல்லிவிட்டு அவர் இப்படி திரும்புதாராமா. அவர் செருப்பை இன்னொரு பாஸ்டர், ஐஸ்லாண்டு பாஸ்டர் என்ன செஞ்சுருக்காரு, ஐயோ எங்கள் பாஸ்டர் செருப்பு போடாமல் அவர் கூட போகிறாரு, காரில் ஏறும்போது செருப்பு இல்லாமல் ஆயிடுவாருன்னு சொல்லி அவர் பின்னாடி என்ன செஞ்சாராமா, இவர் செருப்பை திட்டுதான். என்ன பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தீங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் செருப்பு இல்லாமல் இருந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் நான் தூக்கிக்கிட்டே வந்தேன் உங்கள் பின்னாடின்ட்டு. அப்போ எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்வோம் அறுப்போம். தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்தார், கிருபை அளிக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் இல்லட்டாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகம் எனக்கு போகுதுன்னு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நீங்கள் நன்மை செஞ்சு அதுக்கு நன்மை கிடைக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவர், நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல 104ஆம் சங்கீதத்தில் அதை வாசிப்போம். ஆமேன். ஆமே. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அநேக காரியங்களில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் உங்களுக்கு திருப்தி வேணுமோ அதை காட்டிலும் மேலான நன்மைகளை செய்து உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமேன். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 31ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் எல்லாருமே வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். எல்லோரும் எடுத்துட்டிங்களா? சங்கீதம் 31:19 எல்லோரும் எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ரெண்டே காரியம்தான் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே. உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்கள், முதல் வரி பயந்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது நம்புகிறவர்கள். எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீங்க? விசுவாசிப்பது என்பது வேறு, நம்புகிறது என்பது வேறு. விசுவாசம் காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயமாக இருக்கிறது. நம்பிக்கை அப்படின்னா, இப்போ உங்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும் உங்களை நம்பும், அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு சிறு குழந்தையை போல தேவன் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் நம்புகிற ஒரு காரியம். கர்த்தரை எல்லா நேரத்திலையும் நம்புகிறத குறிக்கிறதா இருக்கிறது. இங்கே அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? மனு புத்திரருக்கு முன்பதாக,
மனுஷர்களுக்கு முன்பதாக. யாருக்கு முன்பதாக? மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தெரிவிக்கணுமா? கடந்த நாளில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அரசு ஊழியர் இருந்தாங்க. அந்த அரசு ஊழியர் அந்த அரசு அலுவலகத்தில் வேலை செஞ்சாங்க. அவங்க ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவர் நல்ல வேலை செஞ்சார். அவருக்கு சில உயர்வுகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அப்போ அந்த அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த சிலர் அவர் மேலே பொறாமை கொண்டுட்டாங்க. பொறாமை கொண்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டே இருந்தாங்க. அந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் அநேக முறை அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் தப்பிவித்து கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் அப்படியே கர்த்தரையே நம்பி கொண்டிருந்தாலும் நிறைய பொய்யான குற்றச்சாட்டு, லஞ்சம் வாங்குறாரு, தவறாக வேலை செய்கிறாரு, அவருக்கு சாதகமானவர்களுக்கு சில கான்ட்ராக்ட்ஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆதாரமே இல்லாமல் அதெல்லாம் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிரூபிக்கப்படாமல் அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அந்த அரசு ஊழியர் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் தப்பித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீரென்று அவருடைய சூழ்நிலை என்னன்னு தெரியல, ஒரு குற்றச்சாட்டில் அவர் மாட்டி அது நிமித்தம் அவர் கொஞ்ச நாள் தற்காலிகமாக ஒரு சஸ்பெண்டில் போயிட்டார். வேலை தற்காலிக அந்த வேலை அந்த நிறுத்தத்தில் அவர் போயிட்டார். தற்காலிகமாக அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை இல்லாமல் போனது. அது மாத்திரமல்ல, அந்த ஊழியரை குறித்து அந்த நீதிமன்றத்துலேயும் வழக்கு வந்துட்டுது. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, பல நாட்கள் அவர் வேலை இல்லாமல் வீட்டில் வருமானம் இல்லாமல் ரொம்ப வாடிக்கொண்டு இருக்கிறார். குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அந்த 3 பேர் எல்லாம் நல்ல பணத்தை செலவு பண்ணி சில வக்கீல்களெல்லாம் வச்சு அவருக்கு விரோதமாக எதிர்த்து வாதாடி கொண்டே இருக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாளாக 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 அந்த ஊழியருக்கு விரோதமாக மாறுது. அந்த எதிர்த்து கேஸ் போட்டவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா நிலைமைகளும் போய் கொண்டு இருக்கிறது. அப்போது இமீடியட்டாக அவருக்கு வேலை டிஸ்மிஸ் ஆவார், சில அபராதங்கள் போடப்படுவார், சிறை தண்டனை கூட அவருக்கு என்ன வரும் ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த மனிதருக்கு வேலை எதுவும் செய்ய தெரியல, அந்த அரசு வேலையிலே இருந்ததுனால. அப்போ அவர் போய் கொண்டிருந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். எப்போவுமே வீட்டிலேருந்து என்ன பண்ணுவார், நேராக ஆலயத்தில் போய் உட்காந்துருப்பாராம். அப்போ அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அப்போ அவருடைய காரியமெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு, இவர் ஏன் இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்போ அந்த மனுபுத்திரர் எல்லாம் அந்த மனுஷங்கள்லாம் பார்க்குறாங்க, அவர் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தேவ சமூகத்தில் உட்காந்து எனி டைம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆலயத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது அநேக விசுவாச மக்கள் பார்க்குறாங்க, சபை பார்க்குறாங்க. ஒரு நாள் சபை போதகர் கூட நினச்சாராம், என்ன இந்த மனுஷன் அடுத்த முயற்சி பண்ணாமல் இப்படி ஆலயத்திலே அழுதுகிட்டே இருந்தால் காரியம் நடக்குமா அப்படின்னு அந்த போதகருக்கே என்ன ஆச்சான், ஒரு நிமிஷம் மனசில் யோசனை பண்ணிட்டார். இப்படியே சர்ச்சினே கதியாக கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட அந்த சர்ச்சு நடத்துகிறவருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துட்டான். இப்போ அப்படியே அந்த வழக்குகள் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ தீர்ப்புக்கு முந்தின அந்த வழக்கு, அந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த இதுக்கப்புறம் அவங்க தீர்ப்பு எழுத போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அப்போ இவர் போய் நிற்கிறார், கோர்ட்டில் போய் நிற்கிறாரு. அவருக்கு வாதாடுறதுக்கும் ஆள் இல்லை, அவருக்கு பணம் இல்லை, பணம் வச்சு வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படியே போய் நிற்கிறாரு. அப்போ இவர் அந்த 3 பேரும் அவங்க சொல்கிற அந்த ஃபைனல் சாட்சிக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க. இந்த வழக்கு தொடர்ந்தாச்சு. இவர் போய் கோர்ட்டில் நிற்கிறாரு. இவர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இவர் அங்கே போய் கூண்டில் நிற்கிறாரு. அடுத்தபடியாக அந்த 3 பேருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. 3 பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அவங்க வரலை. அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிட்றவர் அந்த வரண்டாவில் போய் பார்க்குறாரு, அங்கவும் இல்லை. இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வக்கீல் அந்த 3 பேரோடு சேர்ந்து வழக்காடுற அந்த வக்கீலையும் ஆளை காணோம். அப்போ அந்த வக்கீலும் வரல, யாருமே வரல. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிற ஜட்ஜ் வெயிட் பண்ணுறாரு. திடீர்னு வேகமாக அந்த வக்கீல் ஓடி வர்றார். வக்கீல் ஓடி சொன்னாராம், நீதிபதி ஐயா கொஞ்சம் மன்னிக்கணும், அந்த எதிர் கட்சியாக இருந்த 3 பேரும் அவசரமாக வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் வாகன விபத்தில் சிக்கி 3 பேரும் சம்பவ இடத்திலே மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி கேட்டுட்டு
அமைதியாக இருந்துட்டு அவர் ஒரு தீர்ப்பு எழுதினாராம். என்ன தீர்ப்பு எழுதினாராம் அப்படின்னா, நான் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பதாக இவன் நம்பின கடவுள் இவனுக்காக தீர்ப்பு எழுதிட்டாரு, இனி நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாராம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இதுதான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா, எந்த மனுபுத்திரருக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை நம்பிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அது மாத்திரமல்ல, இந்த மனிதன் வேலை இழந்து நேரத்தில் இருந்த எல்லா வருமானத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரீபே பண்ணிடணும். எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அவர் வேலை இல்லாமல் இருந்தாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும். இவருடைய அலுவலகத்துக்கு இவர் பொறுமையாக நீதிமன்றத்தில் நீதிக்காக காத்து கொண்டிருந்ததுனால பதவி உயர்வுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பரிந்துரைக்கிறேன்னு ஜட்ஜ் எழுதி முடிச்சிட்டாரான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனுஷங்க முன்னாடி கர்த்தரை நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக சில தீர்ப்புகளை மாற்றி எழுதிடுவார். ஆமென். சில நன்மைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக எழுதிடுவார். கர்த்தர் அப்படி தான் செய்வார். இப்போ வேதத்தில் அப்படி தான் மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தரை நம்பினவங்க சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச சில அற்புதமான காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 4 சம்பவம் நான் எழுதியிருக்கிறேன், ஆனால் 4ஐயும் நம்ம தியானிக்க முடியாது. இன்றைக்கி ஒன்றை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். நம்ம அதை சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கெல்லாம் அது தெரிந்த சம்பவம் தான். 22ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்க ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார், உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன். வெறுமனையே சொல்லலை, உன் மகன் ஈசாக்கு அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு. 100 வயசுல கிடைச்ச மகன். எத்தனாவது வயசுல? 100 வயசுல. எத்தனையோ ஜபம், எத்தனையோ முறை ஆண்டவரிடத்துல கண்ணீரோட போய் ஜெபிச்சு 75வது வருடத்தில் வாக்கு தத்தத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் 25 வருஷம் காத்திருந்து அந்த மகன் கிடைச்சிருக்குது. அந்த மகனை ரொம்ப நேசகுமாரனா வளர்க்கிறார். ஈசாக்கு ரொம்ப நேசத்தோட வளர்க்கிறார். ஏகசுதன், ஈசாக்கருடைய அத்தனை சொத்துக்கு அவர் தான் வாரிசு. ஈசாக்குடைய நம்ம ஆபிரகாமுடைய அத்தனை சொத்துக்கும் வாரிசு ஈசாக்கு. அது மாத்திரமல்ல, உன் புத்திரன், அவன் தான் உன் புத்திரன், இஸ்மவேல் அல்ல. அவன் மகனே அவர் தான், வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் அவன் தான். இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பலியிடு அப்படிங்கிறார். அல்லேலூயா, ஆமென். பலியிடு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிகளுக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு, ஆமென், அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்தபடியா ஆண்டவர்கிட்ட ஏதாவது பேசினாரா? ஒன்றும் பேசல. வாக்குவாதம் பண்ணாரா? ஆண்டவரே பரிகாரம் பண்ணுங்க, ஆண்டவரே பையனுக்கு பதிலாக வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. ஒரு 1000 ஆட்டுக்குட்டியை கூட நான் பலியிட்டுருந்தேன். 1000 ஆட்டுக்குட்டி அவருக்கு சாதாரணம். இல்லைன்னா ஒரு 500 கன்று குட்டியை நான் என்ன பண்ணிருந்தேன்? பலியிட்டுருந்தேன். பறவைகள், புறாக்கள், இதெல்லாம் அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? சுத்தமான மிருக ஜீவன்களை தகன பலி அப்படிங்கிறது ஜீவனுக்கு பகலாக தன்னையே பலியாக கொடுக்கிறது. நான் என்ன பண்ணுறேன்? தகன பலியாக கொடுத்துருந்தேன். 1000 ஆடு அப்படின்னா 1000 ஆடும் பழுதற்று இருக்கணும். 500 இது நான் சொல்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு.
பழுதற்று இருக்கணும். ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் கூட அது இருக்கக்கூடாது. அதெல்லாம் பழியிடுறது அவனுக்கு ஒரு சாதாரண காரியம். அதனால் பரிகாரம் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு 5000 குடும்பத்துக்கு அன்னதானம் போட்டுருந்தேன், அதெல்லாம் கூட அவருக்கு என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் அவர் சொன்னது, கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை. கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அவர் முதலாவது வெளிப்படுத்துகிறார். அதிகாலையில் எழுந்து. இன்னைக்கு அதிகாலையில் எழுந்தவர்கள் கரங்களை தூக்குங்க பார்ப்போம். அதிகாலையில் நல்ல கை தூக்குங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்கள், ஜீவன், சுகம், பலனை தருவாராக. எழாதவர்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஐயோ எழுந்தவர்களை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. எழாதவர்கள் ஏதோ ஒரு டயர்டில் என்ன பண்ணுவீங்க, தூங்கியிருப்பீங்க, சில லேட் நைட்டில் தூங்குவீங்க. ஆனாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காடுறீங்க. சில டயர்டு தான். எங்கள் வீட்டை மாட்டை அன்றைக்கி கூப்பிட்டு, எங்கள் பிள்ளைகள் அன்றைக்கி தான் 8 மணி வரைக்கும் தூங்குது, சிலர் 9 மணி வரைக்கும் தூங்குது, கொஞ்சம் டைம் 10:30க்கு மாற்றுங்களேன் அப்படின்னா அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 9 to 11 ஆராதனை முடிச்சதுக்கப்புறமும் இங்கே தான் உட்காந்துருப்போம். நீங்கள் வராத பட்சத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் அப்புறம் கேட்டேன், எத்தனை மணிக்கு ஸ்கூலு அப்படின்னு. இப்போ 7:45 வேணும் வருது, எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க? 6:30க்கு அடித்து எழுப்பிடுதோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க, ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னாங்க. நீங்கள் தொடர்ந்து எழுப்புங்க. மத்தியானத்தில் நல்லா உங்கள் பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து நல்ல ரெஸ்ட் எடுக்க வைங்க. அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சில காரியம் சொன்னோம். அப்போ அதிகாலையில் எழுந்து என்ன செஞ்சாராமா? வாசிங்க அடுத்தபடியா. இல்லை அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, அதே வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் கழுதையின் மேலே சேணம் கட்டி. இருக்கட்டும், கழுதையின் மேலே என்ன பண்ணணும்? ஆமாம், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு. அதான ரொம்ப முக்கியம் தானே. வண்டியிலெல்லாம் தொடச்சி ஆயத்தம் பண்ணி பலன்னு வண்டியை கழுதை, அந்த நாட்களில் கழுதையில் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை என்ன பண்ணணும்? பிளந்து கொண்டு. அல்லேலூயா. இந்த கட்டைகளை பிளக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு கட்டைகளை பிளக்கிறது ஒரு சாதாரண காரியமா? உங்கள் மன ரீதியா, உங்கள் சரீர ரீதியா எத்தனை பேர் விறகு கட்டை பிளந்துருக்கிறீங்க, விறகு கட்டையை உடைச்சிருக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் இருக்கீங்களே, நான் கூட உடைச்சிருக்கேன். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக உடைக்கணும். பெரிய பெரிய கட்டையெல்லாம் ஆப்பு வச்சு உடைக்கும்போது தெரிச்சிரும், கண்ணில் அடிக்கும். இந்த கட்டைகளை பிளந்து கொண்டு தன் குமாரனையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு. வேலைக்காரர் பிளந்தாரா, ஆபிரகாம் பிளந்தாரான்னு இல்லை சரியா? ஆனால் ஆபிரகாம் தான் அதை ரெடி பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு பலி அப்படின்னாலே அந்த பலி செலுத்துகிறவங்க தான் எல்லா காரியத்தையும் அவங்க ஆயத்தம் பண்ணணும். கட்டைகளையும் பிளந்து கொண்டு. அப்போ அந்த கட்டையை உடைக்கும் போது ஒரு மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும், மனசு கஷ்டப்பட்டுருக்கும் தானே. ஐயோ இந்த கட்டை என் மவனை வெட்டி கொன்று எரிக்கிறதுக்கு பயன்பட போதே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்திருக்கும். மனிதராக பிறந்தா நம்ம எல்லா நேரமும் 100% ஃபெய்த்திலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரன்னிங்கில் போக மாட்டோம். சில நேரம் என்ன ஆகும், ஃபெய்த் நம்ம வாழ்க்கையில் குறையும். கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு போனான். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தனக்கு, ஆமாம், தேவன் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு போனான். அதான் முக்கியம். ஆண்டவரே, இந்த மோரியா மலை ரொம்ப தூரமாக இருக்குது. எத்தனை நாள் பிரயாண தூரம்? எத்தனை நாள்? 3 நாள் பிரயாண தூரமாக இருக்குது. இந்த பக்கத்துலேயே ஒரு இடத்த கொஞ்சிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். 3 நாள் பிரயாண தூரமாக பலி செலுத்திருக்கிறதுக்கு போகிறாரு. தேவனுடைய மக்கள், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் உண்டு, உங்களுக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற வீடு உண்டு. நீங்கள் உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஸ்தலம் உங்களுடைய ஆலயம். அது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவ ஜனங்கள் தனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இடத்துல தான் போய் தன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். வேதத்தில் ஒரு வசனம் தெளிவாக இருக்கு, கண்ட இடத்திலெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடாதபடி. முடிங்களேன், சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்காரா?
எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. எச்சரிக்கை. பீவேர் ஆஃப் டாக்ஸ். சில நேரம் சில இதை பார்த்தோம்னா கேஷன். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய மக்கள் உங்களுக்கு குறித்த இடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு குறித்த இடத்துல தான் நீங்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். அப்போ நீங்கள் குறித்த இடத்தை விட்டுட்டு நீங்கள் வேற வேற இடங்களுக்கு போகிறதுனால அதுக்கு பிரயோஜனம் இல்லை. சர்வாங்க தகன பலி கண்ட இடத்துலலாம் செலுத்தக்கூடாது. நல்ல நிலத்துல தான் உங்களுடைய விதைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? விதைக்கப்படணும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இது உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம்னு சொல்லி? நீங்கள் கையை தூக்கி நீங்கள் கர்த்தரை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், இந்த குறிக்கப்பட்ட ஸ்தலத்தில் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தாரு. இந்த குறித்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நன்மைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம்னா, வாசிங்க பாப்பா அடுத்த வசனத்தை. மூன்றாம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டானா. 3 நாள் போறாங்க. 3 நாளும் அந்த பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிருப்பான். அப்படிதானே? 3 நாளும். இப்போ எங்க குடும்பத்தில் உள்ளதை நான் சொல்றேன். திடீர்னு டென்சி ஏதாவது ஜுவல்ஸ் போட்டானா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, மகளை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் உடனே சாம் ஏதாவது நல்ல சட்டை போட்டான்னா, நீ என்ன மகனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? இப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கோம், உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 நாள் போகும்போதும் ஈசாக்கை பார்த்துக்கிட்டே தானே போயிருப்பார். எவ்வளோ சந்தோஷமான பையன் அவன், நேசகுமாரன், ஏகசுதன் எல்லாம். ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த கூட வந்த 2 பேருக்குமே டவுட் ஆகிருக்கும். ஈசாக்குக்கும் ஒரு டவுட்டு தான். 3ஆம் நாளில் தூரத்தில் அந்த இடத்த பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்க கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவேன். வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் போயிட்டு அப்படியே வந்துடுவோம். எப்படி போறோமோ அப்படியே வருவோம். ஆனா எதுக்கு போறாங்க? தகன பலி. அல்லேலூயா. அப்போ மனு புத்திரருக்கு முன்பதாக ஈசாக்குக்கு இந்த மேட்ரு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுக்கு மூல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. மூல மொழி பைபிளில் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அதை பண்ணாங்க. சாராளுக்கு கூட சொன்னாங்க. அதனால சாராள் வீட்டில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். ஈசாக்குக்கு 3 நாளும் சொல்லி ஆயத்தப்படுத்தினாராம். 3 நாளும் இந்த தகன பலிக்காக ஆயத்தப்படுத்தி, நான் உன்னை கொன்று தகன பலியாக செலுத்தினாலும் அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் என்ன பண்ண முடியும்? உன்னை எழுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த ஃபெய்த்தை போதிச்சதா அது சொல்கிறாங்க. அது மூல பாஷைகள், தல்முத் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த எபிரேய மொழியுடைய ஆகமங்கள் அந்த காரியத்திலலாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அது சொல்லப்படுது. அதை நம்ம எடுத்துக்கிடலாம், விசுவாசத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். அந்த 3 நாளும் ஈசாக்கிட்ட அவர் அப்படியே கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தாராம். நம் தேவன் வந்து நரபலி கேட்குற தேவன் அல்ல, உயிர் பலி கேட்குறவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்ததா. அந்த 3 நாளும் அவன் ஈசாக்கோட நிறைய காரியங்களை, ஆண்டவர் மேலே உள்ள அந்த விசுவாசத்தை அவன் என்ன பண்ணுறான்னா அதிகரிக்கும்படி நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாராளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆனால் சாராள் வந்து ஜீவனுள்ளோர் விசுவாசிகளுக்கெல்லாம் அவங்களும் என்ன பண்ணிது? தாய் தான். அதனால அவங்க தனியாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல ஆகமங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நல்ல தெளிவாக பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்திற்கு போய் தொழுது கொண்டு திரும்பி உங்களிடத்துல திரும்பி வருவோம். அல்லேலூயா. இப்போ தான் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் தன் கத்தியும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனை என்றான். அதற்கு அவன், என் மகனை இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ
ஈசாக்கு கேட்குறாரு. ஈசாக்கிட்ட என்னத்தான் ஃபெய்த்தை பற்றி சொன்னால் கூட ஈசாக்கு மறுபடியும் கேட்குறாரு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு பாருங்க. தன்னுடைய தகன பலிக்கு என்ன பண்ணுவார்? ஆமாம், அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுவோம், இது அவருடைய காரியம், அவர் பார்த்து கொள்வார். நிறைய நேரம் எங்கள் வீட்டில் நான் சொல்லுவேன், நிறைய நேரம் சில காரியங்கள் சில இதெல்லாம் பண்ணும்போது அவருடைய காரியம் அவர் பார்த்து கொள்வார். சில குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்போ இந்த குடும்பத்தில் இவ்வளோ காரியம் இருக்க, இவ்வளோ பிரச்சனை இருக்க, எப்படி மீண்டு வருவாங்க? கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிற குடும்பம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் நிச்சயமாக பார்த்து கொள்வார். அப்போ மனுபுத்திரருக்கு முன்பதாக அந்த ஆபிரகாம் அந்த 2 வேலைக்காரர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்பி ஒரு அறிக்கை சொல்கிறான், நான் திரும்பி வருவோம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் உலக ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லப்படுகிற வார்த்தைகள், உலக ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அறிக்கைகள், நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸை கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அன்னால் போய் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஏலி பார்க்கிறார், நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாய்? ஆனால் சொன்னால், நான் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டுட்டேன். இப்படி தான் சில நேரங்களில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் விடுகிற கண்ணீர், அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் சில நேரங்களில் கண்ணீர் விடுகிறத சில ஜனங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு, ஆமாம், நீங்கள் இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருந்த இடத்துக்கு நான் ஒழுங்காக வந்துடுவேன். அல்லேலூயா. நீங்கள் வந்துருங்க. ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கி வைப்பார். அப்போ தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலிபீடம் கட்டணும். எந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் வருது, ஒரு இறுதி ஸ்டேஜ் வந்தாலும் பலிபீடத்தை நீங்கள் உண்டாக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருக்கிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் போய் தொழுகிறது, ஆலயத்தில் ஆராதிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் நீங்கள் பலிபீடம், உங்களுடைய அந்த சரீரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்காக கட்டுகிறவர்களாக இருக்கணும். எப்படி கட்டுவீங்க நீங்கள் கர்த்தருக்காக? முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்துக்காக நீங்கள் போராடணும். கர்த்தருக்காக நீங்கள் சில பிரயாசங்களை நீங்கள் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கணும், நடத்தி கொண்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை அந்த பலிபீடத்தில் ஒரு பரிசுத்தத்தில், ஜெபத்தில், வேத வாசிப்பில் நீங்கள் கட்டணும். நீங்கள் இங்கே வந்து ஆலயத்தில் வந்து நீங்கள் வார்த்தைகளை கேட்குறீங்க, ஆலயத்தில் வந்து நல்ல சத்தியங்களை கேட்குறீங்க. இன்னைக்கு யூடியூப்பில் நீங்கள் எல்லாருடைய செய்தியை பார்க்கலாம். எல்லாருடைய செய்தி மாத்திரமல்ல, ஒரு செய்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செய்தியினுடைய தலைப்பை எடுத்துட்டிங்கன்னா போதும், 5000 செய்தி வந்துடும் உங்களுக்கு. ஒரு 10 செய்தியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், அந்த செய்தியை நீங்களே பிரசங்கியராக மாறிடலாம். இப்படிலாம் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு வசதிகள் இருந்தால் கூட நீங்கள் வேதம் வாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோடு பேசக்கூடிய, நேரடியாக பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் நீங்கள் வளர வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த ஈசாக்கு, அந்த ஆபிரகாம் அந்த பலி செலுத்துவதற்காக அந்த கட்டைகள் எல்லாம் சுமந்து கொண்டு போகிறாங்க. அந்த சுமந்து கொண்டு போகக்கூடிய அனுபவம், இயேசு கிறிஸ்துவும் கொல்கதா மலைக்கு தன்னுடைய மரணம் அந்த சிலுவையில் இருக்குங்கிறத நன்றாக தெரிந்து கூட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அப்போ அந்த சிலுவை சுமக்கிறது அப்படிங்கிற அனுபவம் எதை குறிக்குதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கக்கூடிய நிந்தைகள், போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலம் எல்லாத்தையும் குறிக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில நிந்தனை, சில போராட்டம்,
சிலதெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கீங்கன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக சுமக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டமும் கிடையாது. தன் இளம் பிரயாத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு வேதத்தில் வசனம் இருக்குது. நீங்கள் நுகத்தையே சுமந்து கொண்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கூன் விழுந்துடும். அல்லேலூயா. தேவன் அந்த கொல்கதா மலைக்கு போகும்போது மாத்திரம் அந்த சிலுவையை சுமந்தார். ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதற்காக போகும்பொழுது அந்த கட்டைகளை சுமந்தாங்க. சில நாட்கள் சில காலங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சில நிந்தனைகளை, சில போராட்டங்களை, சில வேதனைகளை சுமப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். நிந்தனைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் நிந்தனையின் காலம் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுடைய போராட்டத்தின் சூழ்நிலைகள் முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படியே சுமந்து கொண்டு போகிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனத்தை. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு, என்ன பண்ணும்படிக்கு? ஆமாம், இதில் தெளிவாக போட்டிருக்கு, வெட்டும்படிக்கு. அல்லேலூயா. இல்லை சண்டையில் சொல்லுவாங்க இல்லையா, நாக்க வெட்டி புடுவேன் அப்படிம்பாங்க. எத்தனை பேர் இந்த வெட்டி புடுவேங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை வெட்டி புடுவேன், சரியா? எல்லாரும் சொல்லுவீங்க. அந்த வெட்டுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் கடினம் தான் தானே, வெட்டும்படி. அப்போ வெட்டும்படி வாசிங்க சிஸ்டர். ஆ ஆ ம் ம் மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு பாருங்க. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால், சொல்லுங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுகிறத நீங்க நிரூபிக்கக்கூடிய ஒரே காரியம், ஞாயிற்றுக்கிழமை தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் எப்படியாவது உங்க கால் நின்றணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க நிற்கிறது கர்த்தருக்கு பயந்து வர்றீங்க. ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்க வர்றேன். இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்களே, இந்த வாரம் முழுவதும் என்னுடைய பிரயாசத்தில் பாதுகாத்தீங்களே, இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ பிரயாணங்களில் என்னை பாதுகாத்தீங்களே, அதற்கு நான் நன்றி சொல்வதற்காக நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன். சில தகன பலிகளை செலுத்துவதற்காக நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அது கர்த்தருக்கு பயப்படுகிறத சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ பாருங்க, தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கும் பொழுது மீண்டும் அந்த வசனத்தையே வாசிங்க. மீண்டும் ஒரு பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா. கையை வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு இருப்பார். சரியா? என் மேல கையை வச்சு பாரு சொல்லுவோம்ல, கையை வச்சு பார்த்தா. ஆமா, நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். அந்த சம்பவத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு இபி மேனும் ரோட்டில் நின்று ஒரு போலீஸ்காரருக்கும் தகராறு வந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தான். அது போலீஸ்காரர்களுக்கு ஒரு பாசம் இருக்கு இல்லையா, நல்லவங்க தான். இப்போ வாபோன்னு பேசுகிறது அவங்களுடைய மரியாதை தானே. அவன் என்னாருன்னு தெரியாமல் வாபோன்னு ஏதோ ஒரு மரியாதை இல்லாமல் பேசிட்டான். அவன் பெரிய ஆள் போல இருப்பான் அவனுக்கு. இபி அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இந்த திருப்புறதுக்கு ஒரு பெரிய இரும்பு லிவர் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அதை ஒரு மாட்டி திருப்புவான். அதை எடுத்துட்டு இறங்கினா பாரு, மண்டையில் அடித்து கொண்டே போடுவேன் அப்படின்னா. ஆனால் போலீஸுக்காரன், இப்போ போலீஸுக்காரர் விடுவாரா? அவருக்கு ஈகோ பிரச்சனை இல்லையா? பயங்கர சண்டை, கூட்டம் கூடுது. இப்போ சொன்னால் 1000 பேர் இப்போ வந்துடுவான். ஒரு வீட்டுக்கு கரண்ட் வராது அப்படின்னு அவன் மிரட்டுறான். நல்ல வேளை யாரோ வந்து 2 பேரையும் போங்கப்பா போங்கப்பான்னு விரட்டி விட்டாரு. நான் பார்த்தேன். அப்போ 2 பேருமே ஈக்குவல் பவரில் இருக்காங்க. 3 நாளைக்கு கரண்ட் வராது, பண்ணட்டுமா இந்த தெருவில் அப்படிங்க அவன். அப்போ அந்த போலீஸ்கார் அதுக்கப்புறம் 2 பேர் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பரிதாபமாயிட்டாங்க. அவன் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பஸ்ஸில் சண்டை நடக்கும். பஸ்காரங்க அப்பா, ஏன்னா அவர் பஸ்ஸில் மேலே டிரைவர் கீழே இறங்கவே மாட்டார். அரசு பஸ்ஸாக இருந்தால் அவர் பண்ணுறது. அப்போ ஏன் இது நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, கையை வச்சு பாரு, அப்புறமெல்லாம் தெரியும் 1000 பேர் வந்துடும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, கையை மட்டும் நீ வச்சு பாரு. ஆண்டவர் அப்படியே அந்த ஈசாக்குக்காக ஆதரவாக மாறுறாரு. நீங்கள் எப்பமெல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டீங்க, கர்த்தரையே நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு ஆதரவு. நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்க, கர்த்தரை விசுவாசிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக கர்த்தரே பேசுவார். இவன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ
அவனுக்கு ஒன்றும் செய்யாத, கையும் போடாத, ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான். ஏதாவது செஞ்சு பாரு, அப்புறமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தேவன் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்ப்பா, நீ உண்மையிலே நீ எனக்கு பயப்படுகிறவன் தான், அதை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும் தானே, இவன் இப்படிலாம் செய்வான், பலி செலுத்தினா செலுத்திடுவான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. மனுபுத்திரராகிய நம்மளும் கர்த்தரை நம்புவதற்காக தான் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியாதா? 100 வயசுல கொடுக்கக்கூடிய பிள்ளைய பலி செலுத்த கொடுத்தா ஆபிரகாம் போய் பலி செலுத்துவான், அங்கே ஆடை உண்டாக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் நம்மளும் இதை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நான் முடிக்க போறேன். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், பின்னாக புதரில் இருந்துச்சான். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறது அவன் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தெரியுது. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய முகத்தை, உங்க கையை நீங்க ஏறெடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்க பின்னாடி அந்த ஆட்டுக்கடா இருந்ததா அவன் தெரிந்தான். அந்த ஆட்டுக்கடா தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஆட்டுக்குட்டி. நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இதே போல உலகத்தின் ஜனங்களுக்காக, உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இதே போல ஒரு மலையில அவர் பலியிட போடாருங்கிற அப்படிங்கிறத அவன் பார்த்து தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவர் காட்சி கொடுத்தாரு. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசிச்சு, மனுபுத்திரருக்கு முன்பதாக கர்த்தரை நீங்க விசுவாசிக்கிற காரியங்களுக்காக தேவன் செய்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவே உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருடைய தற்சுரூபமா இருக்கிறார். அதனால தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஏறெடுத்து பார்க்கிறான், பின்னாடி ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் வந்து நீங்க கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க 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 உங்களுடைய பின்னாடி உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். பக்கத்தில் இருக்கிற அவருடைய கரங்களை பிடிச்சி உங்க பின்னாடி உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா இன்னைக்கு நீங்க தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்க வந்திருக்கிறீங்க, தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, யாருக்கு பதிலாக? குமாரனுக்கு பதிலாக. இன்னைக்கு நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரத்துல தொங்கி பலியாகி இன்னைக்கு உயிரோடு எழுந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்காக அந்த ஈசாக்கு தகன பலி செலுத்தப்படுவதற்கு பதிலாக ஏற்கனவே ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாரு? உருவாக்கி வச்சுட்டாரு. 3 நாளைக்கு முன்னாடியே ஆட்டுக்குட்டி போயாச்சு. இவங்களுக்கு அது தெரியாது. அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு சைடு ஏறி இருப்பாங்க, அது ஒரு சைடு ஏறி இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நடந்திருக்கும் பிரதர். நீங்கள் ஆலயத்துக்கு நடந்து வர வர இன்னொரு சைடு உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து ஆராதிக்கிறதெல்லாம் விளையாட்டெல்லாம் கிடையாது, நேர போக்கெல்லாம் கிடையாது, இல்லை கிறிஸ்தவர்களாகிய நம்ம மேலே விழுந்த ஒரு கடமைலாம் கிடையாது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதே உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னொரு வழியாக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். சுகம் வரும், ஆசீர்வாதம் வரும், பண இழப்பு தடுக்கப்படும், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்னா அதான் சொல்கிறேன். அது ஒருத்தர் சொன்னார், ஆபிரகாம் பிறப்பிட்ட உடனே ஆட்டுக்குட்டியும் பிறப்பிட்டுட்டுங்க, அவங்களும் நடந்து வந்தாங்க, இவங்களும் நடந்து வந்தாங்க. நான் சொன்னேன் அப்படி கூட வந்திருக்கலாம், இல்லைனா 3 நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வச்சுருப்பாரு. இல்லைனா அந்த நேரத்தில் கூட ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அந்த வாசனங்களை மாத்திரம் நம்ம சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். அதற்கு பிறகு இருக்கிற வார்த்தைகள் நீங்கள் வாசிங்க. 15 வானத்திலிருந்து
உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் இந்த காரியத்தை செய்தபடியால். எல்லாருமே இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே நான் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த கவி என்னோடு சேர்ந்து நீங்கள் பாருங்க. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் நொறுக்கப்பட்டு கிடந்து, என்னை ஒட்டி சேர்க்க நீங்கள் வந்ததை நான் மறக்கலையே, என் கண்ணீரை தொடச்சி விட்டதை நான் மறக்கலையேன்னு சொல்லி இந்த பாடலுடைய இந்த வரிகளை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நான் உடைஞ்சி போய் கிடந்து, நான் நொறுக்கப்பட்டும் கிடந்து, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே, என் கண்ணீரையும் தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நீங்க மாத்திரம் பாடுங்க பார்ப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து இந்த நாளிலே உடைய சமூகத்தில் தங்களுடைய காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுத்த உடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அவர்கள் சுகபத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்களாக. இந்த மாதம் முழுவதும் அவருடைய வாகன பிரயாணங்களிலும், இந்த வாரம் முழுவதும் அவருடைய வாகன பிரயாணங்களிலும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இரவு நேரங்களிலே நாசங்கள் மோசங்கள் விக்கினங்களுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. வாதை கூடாரங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நன்மைகளும் அவருடைய வீட்டுக்குள் இருக்கட்டும். ஆண்டவரே, மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கும். பெரிதான நன்மைகளை என் ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக இவங்க ஆலயத்துக்கு வருகிறத என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறபடினால, எந்த ஜனங்களுக்கு முன்பதாக என் ஜனங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்த ஜனங்களுக்கு முன்பதாக என் மக்கள் ஏளனங்களை சகித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலிருந்து நன்மையும் கிருபையும் அவருடைய வாழ்க்கையிலே தொடரட்டும். ஆண்டவரே தகப்பனே, சுகத்தை எதிர்பார்த்து ஜெபித்தவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. பலவீனப்பட்ட எல்லா சரீரங்களிலும் நல்ல சுகத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா வருமானங்களிலே பெருக்கத்தை உண்டாக்குவீராக. பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது வரும் பொழுதும் வாலிப பிள்ளைகள் எல்லாவரையும் கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு முதியவர்களுக்கு நல்ல ஆண்டவரே நல்ல பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவ கரம் இந்த வாரம் முழுவதும் நடத்துவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். 3 முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஜெய கீதங்கள் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஜெயம். அல்லேலூயா ஜெயம். அல்லேலூயா
அவர் நாமத்திற்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து